யோசிக்கணும். ஏதோ பத்திர ஒரு காரியம் அது தவறு, ஆமா தவறுதான், இந்த நானும் கூட செஞ்சிருக்கிறேன். ஆனா 10 காரியமே செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னா மகா தவறு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஒரு தவறு கூட செய்யாதபடிக்கு அவர் விலைக்கு பாதுகாக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவனை கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இதுதான் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ படைத்து. பெற்றோர்களை கேட்கறாங்க, ஏன் என்ன பெத்த, நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணணும். இருந்தால் பண்ணுவாங்க, திராணி இருக்கா, நீ செய்யணும்னு நினைக்கிறியா, யாருக்கு செய்யலாம் என்பதை தீர்மானி. பெற்றோர்களும் அப்படிதான். 5 பிள்ளை இருந்தாலும் 10 பிள்ளை இருந்தாலும் யாருக்கு செய்யணுன்றாங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முதல்ல அந்த காரியத்தை செய்ய பிரியப்படுவார்கள். அப்ப யார் பெற்றுக்கொள்வார்கள்? மற்றவர்களும் ஒரு போராமை இருக்கும். எப்ப பார்த்தாலும் நீ அவனுக்கு தான் கொடுப்போம், அவனுக்கு தான் கொடுப்போம், எங்களுக்கு கொடுப்பதில்லை. பெற்றோர்களுக்கு தெரியும் அவங்க தான் எங்க பேச்சுக்கு கீழ்ப்படுத்த நடக்கிறாங்க, ஆதலால் அவங்களுக்கு கொடுப்போம். நீங்களாம் சொல் பேச்சை கேட்கறது கேடு கெட்டு உங்கள் என்ன வருது, சாபம் வருது. இதைத்தான் முற்பதாக்கள் செய்த அந்த காரியம் பிள்ளைகளுக்கு வருது. அப்ப ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி கேட்டுத்தான் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த குடும்பம் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்யும்.